ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வினாடிக்கு வினாடி உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறிக்கொண்டிருக்கும் உலகம் சம்பந்தமாகத்தான் பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கோவிட்-19 காரணமாக உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, இதுவரையில் எத்தனை பேருக்கு கோவிட்-19 ஏற்பட்டிருக்கின்றது, உலக அளவில் என்ன மாதிரியான நிலைமைகள் காணப்படுகின்றன, உள்ளூர் மட்டத்தில் என்ன மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் நிகழ்ச்சியில் பேச தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கோவிட்-19 சம்பந்தமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியினூடாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மலையக மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் சர்வதேச கோவிட்டின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இதுவரையில் உலகளாவிய ரீதியில் 43,69,061 பேர் கோவிட்-19க்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதிலே கடந்த 24 மணி நேரத்தில் 20,573 பேர் கோவிட்-19க்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதுவரையில் 2,93,798 பேர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 782 பேர் உயிரிழந்திருப்பதாக தரவுகள் வெளியாகியிருக்கின்றன. 46,688 பேர் ஐசியூவிலே அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 16,18,852 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இது வீத அடிப்படையில் பார்க்கும் போது 37.05% இருக்கின்றது. உலகளவில் 195 நாடுகளில் 182 நாடுகளுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நாட்டின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம் என்று நினைக்கின்றேன். 889 பேராக கோவிட்-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. மரண எண்ணிக்கை 9. அவசர சிகிச்சை பிரிவில் ஒருவர். 382 பேர் கோவிட் தொற்றிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெற்று வீடு திரும்பியிருக்கின்றார்கள். அது வீத அடிப்படையில் பார்க்கும்போது 42.97% இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த கோவிட் தொற்றினால் சீரியஸ் நிலையில் இருப்பவர்களுடைய வீதம் 0.11%. அதே நேரம் உயிரிழந்தவர்களின் வீதம் 1.01% இருக்கின்றது. 38,748 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்களில் 889 பேருக்கே கோவிட் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. உலக அளவில் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் 6.72% உலக அளவில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அண்மை நாட்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது சற்று இந்த கோவிட்-19 தொற்றும் அதே நேரம் மரண வீதங்களும் சற்று குறைந்திருக்கின்றது. ஆன போதிலும் உலகத்தில் முழுமையாக இந்த கோவிட் தொற்று இல்லாமலாகிவிட்டது என்ற நிலை கிடையாது. கோவிட் தொற்றுக்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆன போதிலும் கூட உலக நாடுகள் பலவும் மெதுவாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கையும் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மெதுவாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. திங்கட்கிழமை முதல் வி ஸ்டார்ட் ஸ்ரீலங்கா ரீஸ்டார்ட் ஸ்ரீலங்கா என்கின்ற மகுடத்தின் பேரில் இது ஆரம்பமாக இருக்கின்றது. இப்பொழுது கொழும்பு, கம்பஹா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டு இரவு பொழுதுகளில் 8 மணி முதல் 5 மணி வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்றது. கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலிலே இருக்கின்றது. ஆன போதிலும் கூட கொழும்பில் சுமூகமான செயற்பாடுகள் ஆரம்பித்திருக்கின்றன. வியாபார நிலையங்கள், தனியார் மற்றும் அரச நிறுவனங்கள் இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆன போதிலும் கூட நாங்கள் பொருளாதார நிலையை பார்க்கும்போது பொருளாதார நிலை பாரிய அளவில் அடிபட்டிருக்கின்றது. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மீண்டும் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேல் நிறுவனங்கள் ஸ்தம்பித்து போயிருந்தன. இதனால் இந்த ப்ராடக்ட் உருவாக்குவதில் இருக்கின்ற சிரமம் இருக்கின்றது. ஆகவே ஒரு நியூ நார்மல் நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு புதிய நார்மல் நிலைக்கு வந்திருக்கின்றோம். இதனை தொடர்ந்து நாங்கள் எப்படி நகரப் போகின்றோம், அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி அமையப் போகின்றன என்பது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு தனிநபருடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் பேசுவோம். இன்றைய தினம் நாங்கள் மலையக மக்களுடைய விவகாரம் சம்பந்தமாகத்தான் பேச இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் மலையக மக்களுடைய விவகாரம் சம்பந்தமாகத்தான் பேச இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தோம். குறிப்பாக மலையக மக்கள் என்பவர்கள் இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். நீங்களும் அவர்கள் சம்பந்தமான தகவல்களை பதிவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அழைங்கள் 011250
5322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. மலையகத்தில் வாழுகின்ற மக்கள் சம்பந்தமாக தனியாகவே நாங்கள் பேச வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய தொழில்சார் பிரச்சனைகள், அவர்களுடைய சமூகவியல் சார்ந்த பிரச்சனைகள், அவர்களுடைய இடம்சார் பிரச்சனைகள் என பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த COVID-19 காலப்பகுதியில் அவர்களுடைய நிலை சம்பந்தமாக மேலும் பல விடயங்களை அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் ஆரம்ப நாட்களிலும் கூட இந்த மலையக மக்களுடைய விவகாரங்கள் சம்பந்தமாக பிரத்யேகமாக பேசியிருக்கின்றோம். பேசப்பட்ட போதும் பல அழைப்புகள் வந்திருந்தன. அழைப்புகளின் ஊடாக பலரும் பல கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்பது மிக பாரிய அளவில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. 1000 ரூபாய் ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல வருடங்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அதுவும் இல்லை. இந்த ஆட்சி காலத்திலும் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன, ஆனால் இதுவரையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. இவர்களுடைய பிரச்சனைகள், இவர்களுடைய இந்த COVID-19 காலப்பகுதியில் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மலையக பகுதியிலிருந்து தோட்டத் தொழில், அதே நேரம் அவர்களுடைய பாரம்பரியமாக செய்து வருகின்ற தொழில் முறைமைகளிலிருந்து சற்று மாறுபட்டு மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் கொழும்புக்கு தொழில் தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. கொழும்பிலே அவர்கள் தொழில் செய்கின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் இங்கேயும் பெரிய தொழில்களில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் பெருவாரியானவர்கள் சாதாரண தொழில்களில் ஈடுபடுகின்ற இளைஞர் யுவதிகள் இருக்கின்றார்கள். இந்த COVID-19 காலப்பகுதியில் ஒரு குழுவினரை பொறுத்தவரையில் மலையகத்திலிருந்து இங்கே தொழில் தேடி வந்திருந்த ஒரு குழுவினருக்கு தாங்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் ரயில் நிலையங்கள், ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதியில் இருந்து அவர்கள் தங்கக்கூடிய நிலை இருந்தது. ஒரு நேர உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருந்தன. மலையகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் அவருக்கான ஒரு அடைக்கலத்தையும் வழங்கியிருந்த காட்சிகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற, பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த மலையக மக்கள் இந்த COVID-19 காலப்பகுதியில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நீங்கள் பேசலாம். அதே போல அவர்களுக்கான முன்மொழிவுகளை எப்படி முன்வைக்கலாம் என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 0112505322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. அழைப்பினை ஏற்படுத்தி இந்த மலையக மக்களுடைய இந்த கால பிரச்சனை, COVID-19 காலப்பகுதி பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களோடு கதைப்பதற்கு, பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சில நேரங்களில் அவர்களை ஆட்சி செய்கின்ற அல்லது அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கின்ற இந்த முதலாளி இனர் அவர்களுக்கு போதுமான விடயங்களை கொடுக்கின்றார்களா, அவர்களுக்கான சரியான விடயங்கள் சென்று சேர்கிறவா என்பது சம்பந்தமாக எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் அல்ல, அவர்களுக்கு அடிப்படை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்று ஒரு நாளில் ஒரு குடும்பத்தை நடாத்துவதற்கு அல்லது ஒரு நபரால் 1000 ரூபாய் பணத்தை வைத்து ஒரு நாளை சமாளித்துக் கொள்ள முடியுமா, ஒரு குடும்பத்தை சமாளிக்க முடியுமா? ஒரு பிள்ளையின் படிப்பு, பிள்ளையின் உணவு, இறையுள், நீர், இவற்றில் அடிப்படை விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த COVID-19 பொறுத்தவரையில், COVID-19 என்கின்ற இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் மக்கள் எல்லா தரப்பினருக்கும் பாரிய அடியை கொடுத்த ஒரு விடயமாக இருக்கின்றது. மலையக மக்கள் பல வாரங்களாக அவர்களுடைய தொழில்களுக்கு செல்லாமல் இருந்தார்கள். அதுக்கு பின்னர் அரசாங்கம் அறிவித்திருந்தது, தோட்ட தொழிலாளர்கள், விவசாய செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளுக்கு சுகாதார திணைக்களம் வழங்கியிருக்கின்ற வழிமுறைகள், வழிகாட்டல்களை பின்பற்றி அவர்கள் தொழில் வாய்ப்பை செய்யலாம் என்பது சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள். அந்த சொல்லப்பட்ட விடயத்தை தொடர்ந்து அவர்கள் தொழிலுக்கு சென்றார்கள். ஆனால் அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருந்த பலர் சொல்லியிருந்தார்கள், சுகாதார பாதுகாப்பு என்று எந்த பெரிய விடயங்களும் இல்லை, நாங்கள் வழமையாக வேலைக்கு செல்வது போன்று நாங்கள் சென்று வருகிறோம் என்பது சம்பந்தமாக நேயர்களும் சொல்லியிருந்தார்கள். அதே போல அடுத்த முக்கியமான பிரச்சனையாக சொல்லியிருந்தார்கள், மலையகத்தில் இருக்கின்ற நிறைய பேர் தங்களுக்கான 5000 ரூபாய் பணம், அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் பணம் சரியான முறையில் சென்று சேரவில்லை என்பது சம்பந்தமாக சில முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இவை சம்பந்தமாக எல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டிய, அலசப்பட வேண்டிய முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. ஏனென்றால்
ஏனென்றால் ஒரு சமூகம் ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஒரு இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மிக பாரிய அளவில் தொண்டு செய்கின்ற ஒரு சமூகம் இன்னமும் ஒரு கஷ்டப்படுகின்ற சமூகமாகவும் அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத சமூகமாகவும் இருக்கின்றது என்று நினைக்கும் போதுதான் மிகப்பெரிய அளவில் கவலையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த மலையக மக்களுடைய விவகாரங்களை பற்றி பேசும்போது அவர்களுடைய மதுபான பாவனை சம்பந்தமாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் அதிகளவான மதுபான பாவனை இருக்கின்றது. இதனால் சீரழிகின்ற குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன. இது சம்பந்தமாகவும் நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். இந்த குறிப்பாக எடிக் நிறுவனத்தோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். எடிக் நிறுவனத்தை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்றார்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற மதுபானம் சம்பந்தமாக. எனவே இங்கே அந்த மக்களுடைய வாழ்வியல் முறைமையில் இருக்கின்ற சில கஷ்டங்கள் இல்லது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் அவற்றை தீர்ப்பதற்காக அரசியல் பிரமுகர்கள் தேர்தல் காலப்பகுதிகளில் அவர்களுடைய வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள், அவர்களுக்கான சில உறுதிமொழிகளை வழங்குகின்றார்கள். ஆனால் மலையக மக்களுக்கான சரியான தீர்வுகள் சென்று சேர்ந்திருக்கின்றனவா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. தொடராக ஒரு சமூகம் பல தசாப்தங்களாக ஒரு சமூகம் தனக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கின்றது என்றால், ஆனால் தேர்தல் காலங்களிலும் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் இந்த மலையக மக்கள் சம்பந்தமாக நிறையவே பேசப்படுகின்றன. உண்மையில் ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட இந்த மலையக மக்களுக்கான 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை சம்பந்தமாக பேசப்பட்டது. ஆனால் இன்னமும் அந்த தீர்வு வழங்கப்பட்டதா? தீர்வு எட்டப்படும் வழங்கப்படும் என்று இதோ வருகிறது போன்றிருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த தீர்வு சென்று சேராத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கடந்த ஆட்சி காலம் இருக்கும் போது மக்கள் 1000 ரூபாய் சம்பள போராட்டம் ஒன்றை காலிமுகத்திலே முன்னெடுத்தார்கள். அதன் போதும் கூட சரியான விடயங்கள் அவர்களுக்கு சென்று சேரவில்லை. இங்கே முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் இடையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக விரிவாக பேசப்பட வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கான தீர்வு திட்டங்கள் முன்மொழியப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக மலையக மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்பது ஒரு மாறுபட்ட தளத்தில் இருக்கின்ற பிரச்சனை. ஏனைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை தாண்டி அவர்களுடைய பிரச்சனைகள் ஒரு மாறுபட்ட பிரச்சனையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் பிராந்தியத்துக்கு பிராந்தியம், பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த கோவிட்-19 தாக்கம் மாறுபட்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பல நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு சமூகம் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு துறை சார்ந்த தொழிலாளர்கள் சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றோம். மலையக மக்கள் என்பவர்கள் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்து இங்கே தொழிலாளர்களாக இலங்கையின் தொழில்துறை சார்ந்து அவர்களுடைய பிரஜா உரிமை சார்ந்த பிரச்சனைகள் என பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இப்பொழுது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தலை நிமிர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கோவிட்-19 சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் இன்னமும் பொருளாதார ரீதியாக அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பணத்தை வைத்து என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் பராமரித்து எனது அடிப்படை தேவைகளையும் செய்து வாழ்வது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அந்த மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய சொந்தங்கள், அந்த உறவுகள், அவர்கள் வெறுமனே 1000 ரூபாவுக்கும் குறைவான சம்பளத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர்களுடைய வாழ்வியலை நடாத்துகின்றார்கள், குடும்பங்களை நடாத்துகின்றார்கள். அவர்கள் அந்த மலைகளில் ஏறி அவர்கள் படுகின்ற கஷ்டங்களும், அவர்கள் அந்த தேயிலைகளை பறித்து அவர்களுடைய இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுடைய அந்த கஷ்டங்களும் வலிகளும் ரணங்களும் அவர்கள் சிந்துகின்ற அந்த இரத்த துளிகள் தான் இன்று நாட்டின் பொருளாதாரமாக மேம்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு போதுமாக இந்த வரலாறு நெடுகிலும் வந்த ஆட்சியாளர்கள் போதுமான வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றார்களா? எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் எம்பி அவர்கள் ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் காட்டியிருந்த விடயம், ஆரம்ப காலங்களில் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பர்த் சர்டிஃபிகேட் கூட அந்த மலையக மக்களுக்கு வழங்கப்படாது. அவருக்கு பர்த் கார்டு என்று ஒன்றுதான் வழங்கப்பட்டிருந்தது. அவருடைய காலப்பகுதியிலும் கூட அப்படியான சூழ்நிலைகள் இருந்தன. இப்பொழுது அவை மாறி இருக்கின்றன. கம்பெனிகளுக்கு கீழே இருக்கின்ற எல்லா நிறுவனங்களும் கம்பெனிகளுக்கு கீழே நிர்வகிக்கப்படுகின்றன. அதனால் இந்த மக்கள் ஒடுக்கப்படுகின்ற, கஷ்டப்படுத்தப்படுகின்ற நிறைய நிலைகள் இருக்கின்றன. அந்த மக்களோடு சில சந்தர்ப்பங்களில் மலையகத்திலே இருக்கின்ற ஸ்டேட்டுகளுக்குள்ளே அல்லது லயம்களுக்குள்ளே சென்ற அனுபவங்கள் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறை
நாங்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு அல்லது கொழும்புக்கு இருக்கின்ற புறநகரிலே ஏனைய கிராமங்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற விதமல்ல அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுக்கு மலசலக்கூட பிரச்சனை இருக்கின்றது, அவர்களுடைய நீர் வடிகால் அமைப்பில் பிரச்சனை இருக்கின்றது, வீடுகளில் பிரச்சனை இருக்கின்றது, அவர்களுடைய எல்லா வகையிலும் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்படி அவர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கின்றன. இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த COVID-19 என்பது இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கின்றது. இப்படி முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கின்ற COVID-19 இந்த மலையக மக்கள் மீதும் தாக்கம் செலுத்தியிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வியலுக்குள்ளேயும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் தொழிலுக்கே செல்ல முடியாமல் இருந்தது. தொழிலுக்கு சென்றால்தான் அவர்களுக்கு சம்பளம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆகவே அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இன்னும் பல தளங்களில் நின்று நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பிலிருந்து மன்னிக்க வேண்டும், மலையகத்திலிருந்து மலையகத்துக்கு வெளியிலே வந்து தொழில் புரிகின்றவர்களுடைய பிரச்சனைகள் சில நேரங்களில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் மலையக இளைஞர்கள் கொழும்பிலே வந்து பணிபுரியும் போது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், சில கடைகளில் அவர்கள் பணிபுரிவார்கள், அவர்களுக்கான ETF அல்லது EPF போன்ற விடயங்களும் கூட சரியாக வழங்கப்படாத சூழ்நிலை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய தொழில் நேரம் சார்ந்த பிரச்சனை இருக்கின்றது. நிறைய பேர் வீடுகளில் புரிகின்ற பெண்கள் இருக்கின்றார்கள், வீட்டு தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். அண்மையில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, இந்த COVID-19 காலப்பகுதியில் மலையகத்தில் இருக்கின்ற ஒரு பெண் எங்களுடைய காரியாலய இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர் கேட்டிருந்த விடயம், தன்னால் வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தாருங்கள் என்ற விடயத்தை கேட்டிருந்தார். அவரிடம் நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்த போது அவருக்கு ஊருக்கு செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது, அவரிடம் கையிலே பணம் இல்லாமல் இருந்தது. ஆகவே எந்த நிலையில் இவர்கள் இவற்றை கையாளுவது, அவர்களுடைய இங்கே இருந்து உழைத்து ஒரு சிறிய தொகை பணத்தை தான் அவர்களுடைய அம்மாக்களையும் அப்பாக்களையும் வாழ வைப்பதற்காக அனுப்புகின்றார்கள். இது மலையக மக்கள் சார்ந்த பிரச்சனை என்பது ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை விட மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியமான பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக எல்லா பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் மாற வேண்டும். ஏனென்றால் மலையக மக்கள் என்பவர்கள் அவர்கள் பொருளாதார ரீதியாக சமூகவியல் ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் கூட அவர்கள்தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தங்களுடைய தோள்களில் சுமந்து பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாட்டின் அதிகளவான ஏற்றுமதி வருமானம் இந்த தேயிலை அடிப்படையாக வைத்தான் இருக்கின்றது. தேயிலை கம்பெனிகளூடாக இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வசதிகளின் போதாமைகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் இந்த மலையக மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஏற்படுகின்ற கலந்துரையாடல்களின் பின்னர் அவை சாத்தியப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இது மிகவும் வருத்தம் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் பலரும் பேசுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பல தசாப்த கால அந்த பிரச்சினை சரியான முறையில் சென்றடைகிறதா என்பதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் பேசியாக வேண்டும். சில நேரங்களில் இது ஒரு கசப்பான விடயமாக இருந்தாலும் இது உண்மையான விடயமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காகத்தான் LTTயினர் செயற்பட்டிருந்தார்கள், தமிழ் மக்களுக்காக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோணத்தில். ஆனால் LTT இந்த மலையக மக்கள் சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய உரிமை சார்ந்து அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஓரங்கட்டிய நிலைமைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் நான் இந்த விடயத்தை பொதுவெளியில் பேசும்போது விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வடபுலத்தை மையப்படுத்தி மாத்திரம்தான் தமிழீழ விடுதலை புலி செயற்பட்டது. ஆனால் இந்த மலையகத்திலே இருக்கின்ற மக்கள் சம்பந்தமாக அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. காலாகாலத்துக்கு வந்த அரசாங்கங்களும் சரியான முறையில் இவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவில்லை. மலையக மக்கள் தொடராக ஏமாற்றப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய வாழ்வியல் முறைமைகளை மையப்படுத்தி அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் பலரும் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அவர்களை அடமானம் வைக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. நான் சார்ந்து சில நேரங்களில் இந்த விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியல் தரப்பிலிருந்தும் கூட சில நேரங்களில் விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த COVID-19 காலப்பகுதியில் அந்த மக்களுக்குள்ளே இருந்து பார்க்கும் போது அவர்களுடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன. நிறைய அழைப்புகள் வந்திருக்கின்றன. மலையக பகுதியிலிருந்து எங்களுக்கு உணவு தேவை சம்பந்தமாக அவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை பெற்றுத்தாருங்கள் என்று பலரும்
தொலைக்காட்சிக்கு நேரடியாக அழைப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பலரும் மலையகத்தில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக நேரடியாக தொலைபேசியின் ஊடாக பேசி சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுக்கான சரியான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்திலே இருக்கின்ற இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு முக்கியமான முதுகெலும்பாக இருக்கின்ற அந்த சமூகத்துக்கான ஒரு விடிவு ஏற்பட வேண்டும். COVID-19 காலப்பகுதியில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகளை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். தயவு செய்து அந்த மக்களுடைய பாவப்பட்ட மக்களுடைய வாக்குகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவர்களை கஷ்டத்தில் போடாதீர்கள். இனிவரும் காலங்களிலாவது அந்த மலையக மக்களுக்கான உரிமைகளை சரியான முறையில் பெற்றுக் கொடுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தயாரிப்பாளர் மிஸ்பாவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.